இந்த செமத்திமிரு அப்படிங்கிற இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, முதல்ல வந்து இந்த படத்தினுடைய ஹீரோ பற்றி சொல்லணும். அது வந்து நான் சினிமாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து 84 நன்றி படத்தில் ராம்நாதன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார் என்ன. அப்படி பார்த்தா அவர் 36 வருஷம் ஆகுது வேறு தமிழ் படம் நான் பண்ணேன். முதல் படம் கன்னடத்தில் ஸ்டார்ட் பண்ணி டோட்டலாக 40 இயர்ஸ் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இதுக்கப்புறம் வந்து என்னுடைய குடும்பத்திலிருந்து இன்னொரு ஹீரோவை நம்ம தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. துருவா வந்து என்னுடைய தங்கச்சி பையங்கிறதுனால தங்கச்சி பையன் சொல்லணும், இல்லை நான் என்னுடைய பையன் தான் நான் சொல்கிறேன். ரொம்ப டெடிக்கேட்டட் ஆக்டர். இந்த 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 ஒரு ஸ்டேஜில் நான் சொல்லணும், நிச்சயமாக சொல்லி ஆகணும். பிகாஸ் வேறு வழி இல்லை. இவருடைய அண்ணன் சிரஞ்சீவி சர்ஜா அவர் இப்போது சமீப காலமாக கொஞ்சம் ஒரு 6 months முன்னாடி தவறிட்டார். ஸோ இவங்கெல்லாம் வந்து எனக்கு பசங்க மாதிரி தான். எதுக்கு சிரஞ்சீவி பேர் நான் இப்போ வந்து ஞாபகம் வருதுன்னா, அந்த சிரஞ்சீவியை தான் நான் ரொம்ப ட்ரெயின் பண்ணேன். ஃபுல் ஒரு ஆக்டராக வந்து நல்ல ஒரு ஃபிசிக்கு ஒரு எவ்ரிடே அவனை கூப்பிட்டு போய் என் கூட ட்ரெயின் பண்ணிட்டுருந்தோம். கராட்டே ஜாயின் பண்ணா, பாக்ஸிங் பண்ணா கொஞ்ச நாள், இந்த மாதிரி ஃபுல் ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் பாம்பே அனுப்பிச்சு அங்கேயும் ஆக்டிங் கிளாஸஸ் அங்கெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் ஆனார் சினிமாவில். பட் இந்த பையன் ஒரு நாள் வந்து என்ன கேட்டான், மாமா நானும் வந்து ஆக்டர் ஆகணும்னு சொல்லி. அப்போது நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஆக்டர் ஆகிறது வந்து அதுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. சும்மா எனக்கு இவர் தெரியும், இவருடைய பையனா இவருடைய இது அப்படின்னு அது ஆரம்ப காலத்தில் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னால் அதுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். அதெல்லாம் ஆகட்டும் பையன், இன்னும் சின்ன பையன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இன்னொன்று சொன்னேன், அவர் வந்து ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னார். இல்லை ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஹீரோ ஆகக்கூடாதுப்பா, ஃபஸ்ட்டு ஆக்டர் ஆகிறது மாதிரி முதல்ல நம்ம யோசிக்கணும். அதுக்கப்புறம் நல்ல ஆக்டர்னா மக்களை சொல்லுவாங்க ஹீரோனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ஒரு சிடி கொண்டு வந்து கொடுத்தான் இந்த பையன். அப்போது நான் சினிமாவிலே நடிக்கலை. அது பார்த்தேன்னா அப்படியே அசந்து போயிட்டேன். ஏன்னா நான் இவனை ட்ரெயின் பண்ணவே இல்லை. அந்த சிடியில் பார்த்தா அதில் ஒரு படம் மாதிரி ஒரு கதை, இவனே ஒரு கதை பண்ணிவிட்டு அதில் ஒரு டைரக்ஷன் இவனே பண்ணி ஒரு சிடியை கொண்டு வந்து காட்டான். பார்த்தா பெரிய பெரிய மலையில இருந்து அப்படி சம்மர் ஷாட் எல்லாம் கீழே பெட்டு கிட் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் ட்ரெயின் பண்ணி ஒரு ஏகலவ்யன் மாதிரி அவனே வந்து குருவா பண்ணிட்டு தன்னையும் ட்ரெயின் பண்ணிக்கிட்ட ஒரு ஆக்டர். அதனால தான் இன்றைக்கி நான் இது இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்டு அப்படி இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு படமும் அவன் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 7-8 years ஆகுது. 7 years நினைக்கிறேன். இந்த 7 years வந்து 3 படம் தான் பண்ணியிருக்கான். ஒவ்வொரு படத்துக்கும் மெனக்கட்டி எந்த காரணத்தை கொண்டு இந்த படம் வந்து தோக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மெனக்கட்டி ஆல்மோஸ்ட் 2 years நானே இத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஏன்னா இப்படி இருந்தால் நீ பணம் கூட சம்பாதிக்க மாட்டேடா, நீ அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 2 படமாவது நீ பண்ணலாமே அப்படின்னு சொன்னாலும் அது கேட்காம குவாலிட்டி தான் இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிற மாதிரி 3 படம் தான் பண்ணியிருக்கான். 3 வந்து கடவுள் புண்ணியத்தில் 3 மிகப்பெரிய ஒரு ஹிட்டான ஒரு படமாக இருக்குது. இது 4வது படம். அந்த 3 படத்தை விட ஜாஸ்தி செலவு பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ முதல்ல அந்த மிஸ்டர் கங்காதர் அப்படிங்கிறவருக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 40 கோடி செலவு பண்ணிட்டு, 40 இன்னும் ஜாஸ்தி நினைக்கிறேன், செலவு பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த 4வது படம் இப்படி ஒரு ஒரு கமர்ஷியல் கமர்ஷியல்னா எல்லாம் நம்ம இந்தியாவில் இல்லை. ஸோ ஒரு யூனிக்கான ஒரு சப்ஜெக்ட், கமர்ஷியல் யூனிக் சப்ஜெக்ட். இது வந்து பேன் இண்டியன் ஃபிலிம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சு தென் வி டிசைடட், ஓகே இது எல்லா பாஷையிலையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் செமத்திமிரு. அண்டு மூவி பற்றி சொல்லணுன்னா இட் இஸ் ஏதோ ஒரு நார்மலான ஒரு அஃப்கோர்ஸ் ரொம்ப ஏதோ பெருசாக
ஒரு கருத்து சொல்ல போகிறோம் இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. இட்ஸ் அ பக்கா கமர்ஷியல் மூவி. பட் எந்த காரணத்து கொண்டும் எந்த ஒரு சின்ன ஆபாசமும் இந்த படத்தில் இருக்காது. ஃபேமிலியோடு போய் நீங்கள் உட்காந்து படம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் பிக்சர் வித் ஃபுல்ஸ் எல்லா விதமான சென்டிமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்கும். எமோஷன் சென்டிமெண்ட்ஸு, காமெடி, அதுக்கப்புறம் ஆக்ஷன்னு பார்க்கும்போது எனக்கே இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு எஸ்பெஷலி இது பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி என்னடா இது நம்ம இது ஏன் நான் யோசிக்கல இத்தனை வருஷமாக இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுச்சு எனக்கு. எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஆங்கர் இவங்க சொன்னாங்க மாதிரி எல்லாம் இன்டர்நேஷ்னல் இவங்க பாடி பில்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இவரை கூட்டு வர்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படிப்பட்டவங்களெல்லாம் வர சொல்லி அந்த ஒரு கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட்டு பண்ண வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவீங்க அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் நந்தகிஷோர்னு சொல்லிட்டு அவர் கூட ரொம்ப மெனக்கட்டி ஆல்மோஸ்ட் 2.5 years இந்த படத்துக்காக வேலை செஞ்சுருக்காரு. அண்ட் அருண் பாலாஜி கதை எழுதியிருக்காரு. அப்புறம் நம்ம இந்த படத்தினுடைய ஹீரோயின் ரஷ்மிகா மந்தன்னா உங்களுக்கு தெரியும். எல்லா பாஷையிலையும் அந்த பொண்ணு கூட இப்போ வந்து வெற்றிகரமான ஒரு நடிகையாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஜான், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆல் த வே அண்ட் மீட்டிங் அவர் தமிழ் ப்ரெஸ் ஹியர். அண்ட் இத்தனை வருஷமாக நீங்கள் எல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு தெரியும், நான் சும்மா ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேச மாட்டேன். உண்மையிலேயே நம்ம என்னதான் பண்ணாலும், என்னதான் நடித்து என்னதான் பண்ணாலும் நீங்கள் தான் கொண்டு போய் ஜனங்களுக்கு சேர்க்குறீங்க. இட்ஸ் லைக் யுவர் லைக் கெட்டலிட்டிக் ஏஜென்ட் மாதிரி நான் எப்பவும் சொல்கிறேன். இந்த மாதிரி என்ன ஆதரித்து இது ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்னுடைய சன் முதல் படம் இது வந்து ஸ்ட்ரைட் படம் இல்லாமல் இருந்தாலும் ஸ்ட்ரைட் படம் மாதிரி இதுக்காக அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணி எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். தயவுசெய்து இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவு எப்பவும் இருக்கணும். உங்களுக்கும் சொல்கிறேன், இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள். நிச்சயமாக எந்த ஒரு விதத்துலேயும் இது வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது. தமிழில் இந்த ஃபர்ஸ்ட் மூவி படம் பேர் வந்து செம்ம திமிரு. சாரி, எனக்கு தமிழ் அவ்வளோ தெளிவாக வராது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரப்போது கற்றுக்கிட்டு பேச போகிறேன். செம்ம திமிரு மூவி பற்றி சொல்லணுன்னா இட் இஸ் அ ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. எல்லாமே இருக்குது. காமெடி, ஃபைட்ஸு, லவ் சீன்ஸு அண்ட் எஸ்பெஷலி அங்கிள் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாருக்கும் பிடிக்கிறது. யூ வில் லைக் இட். ஐ ஹோப் ஸோ யூ வில் ஆல் லைக் இட்.